ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டோரி. வீடியோ தவறாமல் ஃபுல்லாக முழுமையாக பாருங்கள். ஒரு அவேர்னஸ் வீடியோ. குருநாகல் பக்கம் ஒரு மாற்று மத சகோதரி தீக்குளிச்சு சாகுறா. பற்ற வச்சுக்கொண்டு தற்கொலை செஞ்சு கொள்றா. அவங்க அவங்களோட ஸ்டோரி ஒரு உளவியல் ஒரு நிபுணர் ஹேண்டில் பண்ணுற அந்த ஸ்டோரியை பற்றி அவங்க சொன்ன ஒரு விஷயம், அந்த சொன்ன விஷயத்தை வச்சு தான் இதை சமூகத்துக்கு படிப்பினை இருக்கின்றதுக்காக நான் இதை பகிர்றேன். அதாவது அந்த சகோதரி தீக்குளிச்சு சாகிறதுக்கு முன்னுக்கு, தற்கொலை செஞ்சு கொள்றதுக்கு முன்னுக்கு அவங்களோட வீட்டுக்கு அவங்களோட சகோதரிக்கு 4-5 பயணம் கோல் எடுத்து சொல்கிறாங்களாம். எனக்கு கணவரோட சரியான பிரச்சனை என்னைய கூட்டிக் கொண்டு போங்க வீட்டுக்கு, நான் வரவா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கதைக்கிறாங்க சகோதரியோட தாயோட. அந்த நேரத்தில் அந்த தாய் சொல்கிறது என்னண்டா, சகோதரி தாய்கிட்ட சொன்ன தாய் சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், நீ வந்துடாத, அப்படித்தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்னு இருந்தால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நாங்களும் அந்த காலத்தில் எவ்வளவோ அப்படித்தான் தாங்கிக்கிறோம். உங்களோட வாப்பாவும் அப்படித்தான் குடிச்சிட்டு அடிப்பார், அது செய்வார், இது செய்வார். நாங்கள் பொறுமையாக இருந்த சுட்டித்தான் இவ்வளோ காலம் இருந்தோம், உங்களெல்லாம் வளர்த்தோம். அது சுட்டி பொறுமையாயிரின்னு சொல்லி எந்த நேரம் அந்த அட்வைஸை தான் தாய் கொடுத்திருக்கிறான். அப்போ பொறுமையோட உச்சகட்டம் லிமிட் தாண்டி தான் என்ன நடந்திருக்கு, அந்த அந்த மனுஷன் அந்த பெண்மணி என்ன செஞ்சிட்டா, சூசைட் பண்ணிக்கொண்டு செத்துட்டா. இப்போ இதில் என்னன்னு சொன்னால், உளவியல் ரீதியாக இதில் ஒரு விஷயம், ஒரு மனுஷன் ஒரு விடயத்தை தாங்கிறதுக்குரிய ஒரு எல்லை ஒன்று இருக்கு. எல்லா மனுஷனுக்கும் உளவியல் ரீதியாக இருக்கு. அதாவது ஒரு இடத்துல இம்சைக்குட்படுத்தப்படுறான், பிரச்சனைக்கு உட்படுத்தப்படுற, உடலியல் ரீதியாக உளவியல் ரீதியாக ஒரு பெண் தாக்கப்படுறான்னு சொன்னால், அந்த பெண் சொல்றது அவங்களோட தாய்மார்கிட்ட தான், இல்லாட்டி தந்தைமார்கிட்ட தான், இல்லாட்டி சகோதரர்கள் கிட்ட. அப்படி சொல்ற நேரம் அவங்க கொஞ்சமாலும் ஒரு இமோஷனல் சப்போர்ட் ஒன்று என்ன செய்ய வேணும், கொடுக்க வேணும். அதை விட்டுட்டு நீ பொறுமையாயிரி, எல்லாருக்கும் நடக்கிறது தான், கல்யாண வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் இப்படின்னு பேசினோன்னே அவங்க அதால பாதிக்கப்பட்டு கடைசி ஒரு கட்டத்துக்கு பேய்த்திருவாங்க. அதுக்கு பிறகு இதுவும் செய்யலாம். இப்போ இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்குற விஷயம் என்னென்னா, சொசைட்டியில் பொதுவாக தாய்மார்களும் சரி தந்தைமார்களும் சரி தன்னோட மகள் கல்யாணம் முடிச்சு போய்த்து சந்தோஷமாக இருக்க வேணும் என்ற நோக்கத்தை விட, தண்ட மகள் சந்தோஷமாக இருக்கிறாண்டு ஊருக்கு காட்ட வேணும் என்ற நோக்கம் தான் இங்கே மெயினாக இருக்கு. அதனால் மகள் உண்மையாக சந்தோஷமாக இல்லாட்டியும், மகளுக்கு நடக்கிற அநியாயங்கள் பிரச்சனைகளை மகள் சொன்னாலும், நிறைய பேரண்ட்ஸ் மகளை திருப்ப கூப்பிடவோ, ஒரு விவாகரத்தை எடுத்து கொடுக்கவோ, அவக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கவோ எதுக்கும் விருப்பப்படுற எல்லாத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னா, தண்ட மகள் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, அங்க நல்லா இருக்கிறா, நிம்மதியா இருக்கிறான்னு ஊருக்கு என்ன செய்யற காட்டுறா. அவன் நல்லா இருக்கிறா, அவன் ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கிறா, அவன் நல்லா இருக்கிறா, நிம்மதியா இருக்கிறா. ஆனா உண்மையா அங்கனைக்கு அவன் நிம்மதியா இல்லை. அப்போ நாங்கள் யோசிக்கணும், பேரண்ட்ஸாக இருந்து நிறைய பேர் பொம்பளை பிள்ளைகளை பெற்றிருந்தா, பொம்பளை பிள்ளைகளும் சரி ஆம்பளை பிள்ளைகளும் சரி, ஆம்பளை பிள்ளைகளுக்கும் நிறைய பிரச்சனைகள், சகோதரர்களோட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ யோசிக்கணும் என்னன்னு சொன்னால், ஒரு பிரச்சனையை சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு தாய் தந்தை என்ற அடிப்படையில் ஒரு புள்ள சொல்லுதுன்னு சொன்னால், அதை காது கொடுத்து கேட்டு இமோஷனல் சப்போர்ட் ஒன்று கொடுக்க வேணும். அதுக்கு ஒரு தீர்வு ஒன்று எடுத்து கொடுக்க முயற்சி செய்ய வேணும். ஏன்னு சொன்னால், அப்படி உறவுகள்னு சொல்லி அதை நம்பி சொல்கிற காரணம் என்ன, இவங்க எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க, எங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்வாங்க. மிச்சம் இந்த பொம்பளை பிள்ளைகள் சொசைட்டின்னு சொல்லி இந்த சொசைட்டிக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிற நிறைய இதுகள் இருக்கு. நான் அப்படியான பிள்ளைகளுக்கு சொல்லித்தார ஒரு விஷயம், சைக்காலஜிக்கலி நீங்கள் உங்களை திடமாக நீங்கள் வச்சுக்கொள்ளணும். மனசால நீங்கள் உங்களை திடமாக, பிரச்சனை வருதா நீங்கள் உங்களோட குடும்பத்தோட டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களோட குடும்பத்துக்கிட்ட ஹெல்ப் கிடைக்கலையா, நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. 18 வயசு பிந்திருந்தா உங்களுக்கு வேண்டிய இடத்துல போய்த்து சட்ட நடவடிக்கை எடுக்கலும். அதை விட்டுட்டு உயிர் பெருமதியானது, போனா திரும்ப வராது, கிடைச்ச வாழ்க்கை உண்டு. அதனால உயிரை மாற்றி கொள்ற அளவுக்கு ஒரு கோலையாக யாரும் இருக்க தேவையில்லை. சரியா? எந்த ஒரு மதத்திலே மார்க்கத்திலே மனிதன் என்ற அடிப்படையில் மனித உரிமையிலையும் சரி, உசுர் எடுத்துக்கொள்றது ஒரு பெரிய குற்றம். உசுர் எடுத்துக்கொள்ற தகுதி எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டில்லை. இப்போ உயிர்ன்றது எல்லாத்த விட பொறுமதியானது. அப்போ நாங்கள் வாழ்க்கையில் வார பிரச்சனைகளை முகம் கொடுக்கணுமே ஒழிய அதிலிருந்து ஓடி ஒழியவோ இல்லாட்டி அதிலிருந்து செத்துட்டோம்டா நிம்மதி என்ற மாதிரியோ
இல்லை செத்தா நிம்மதி என்று சொல்லி நினச்சி வந்து வாழ்க்கையை மாற்றி கொண்டோன்னே அதால் வந்து வர பாதிப்புகள் நிறைய இருக்குது. இப்போ உங்களை நம்பி இருக்கிற சில பேர் இருப்பாங்க, அந்த சகோதரி அப்படித்தான், அந்த இறந்த சகோதரிக்கு வந்து பிள்ளைகள் இருக்கு, அப்போ அந்த ஃப்யூச்சர் அது இது அப்படி பலது இருக்குது. சாகிறதுக்கு வந்து ஒரு 5-6 முறை இருந்தால் வாழ்கிறதுக்கு ஒரு முறையாலும் இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி விடயங்கள் சொல்கிறதா இருந்தால் உங்களோட குடும்பத்திலேயோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்திலேயோ யாராலும் உங்கள்கிட்ட இப்படி எனக்கு நடக்குது என்று சொல்லி சொல்கிறாங்களா இருந்தால் தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. ஒரு இமோஷனல் சப்போர்ட் ஒன்று கொடுங்க அவங்களுக்கு. அதை விட்டுட்டு வந்து பொறுமையாயிரி அந்த ஒரே ஒரு இதை மட்டும் திருப்பி அட்வைஸை மட்டும் திருப்பி பண்ண போகாதீங்க. அப்படி திருப்பி பண்ண போகிறதால வந்து இந்த மாதிரியான சூசைட் பண்ணுற அளவுக்கு போகிற அளவுக்கு கூட என்ன செய்யும் நடக்கும். அதோட இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் சொல்ல நான் விரும்பிக்கொள்கிறேன். எனக்கு வந்து யூடியூப்ல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, பொம்பளை எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, பொம்பளையில் வந்து யூடியூப்ல எல்லாம் சோசியல் மீடியால எல்லாம் பேசப்படாது, பொம்பளையில் எந்த நல்ல விஷயமும் பேசப்படாது, நல்ல விஷயம் பேசுறதுக்கு ஆலிம்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அப்ப பொம்பளை ஆலிமாக்கள் இல்லையா? நானும் ஒரு ஆசிரியை இருந்திருக்கிறேன். பெண் ஆசிரியைகள் இல்லையா? பெண் வைத்தியர்கள் இல்லையா? பெண்கள்ல படித்த மேதைகள் இல்லையா? பெண்கள் பேசவே கூடாது, இப்படி மூடிக்கொண்டு மூளையில ஆக்கி போட்டு இருக்கிறதும் புள்ள பெத்து கொடுக்கறதும் அப்படி ஒன்று தானா பெண் என்றவ? அப்ப பெண்கள் பேசினா என்ன பிரச்சனை? பெண்ணுக்கு பேசக்கூடாதுன்னு எந்த சட்டத்துல இருக்கு? குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இருக்கா பொம்பளை பேசப்படாது என்று? பெண் வந்து எங்கேயும் பேசக்கூடாது எங்க ஆதாரம் இருக்கு? அப்படி இருந்தா அதை எடுத்து சொல்லும்படி அந்த சகோதரர்கிட்ட நான் கேட்டுக்கொள்றேன். அவரோட கமெண்டை மென்ஷன் பண்ணிக்கிறேன். நீங்க இன்னைக்கு அவர்கிட்ட கேட்கணும் இந்த விஷயத்த கட்டாயம். அதோட வந்து பெண்கள் என்ற பக்கம் இப்படிதான் அந்த பாகிஸ்தான்ல மலாலா யூசுப்சாய் படிப்பை பத்தி பெண்கள் கட்டாயம் படிக்க வேணும்ன்றத பத்தி பேசினோன்னு தீவிரவாதிகள் என்ன செஞ்சாங்க? சுட்டாங்க. அவட மண்டையிலே சுட்டு கடைசியில் அவ காப்பாற்றி அவ இப்போ பெரிய ஒரு அசோசியேஷன் செஞ்சுக்கொண்டு நல்லா இருக்கிறா. அப்போ இந்த தீவிரவாத மைண்ட் செட்டில் இருந்து வெளியே வாங்க. சில பேர் இருக்கிறீங்க, மார்க்கத்தில் வந்து சொன்னது ஒன்று, நீங்கள் செய்கிறது ஒன்று. அப்போ குர்ஆன்ல ஹதீஸ்ல இல்லாத விஷயங்கள் நீங்களா உருவாக்கி கொண்டு பொம்பளாண்டா இப்படித்தான் இருக்க வேணும்ன்ற ஒரு சட்டத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேணாம். முன்ன இருந்த நிறைய பெண்கள் சஹாபா பெண்மணிகள் வியாபாரிகள் இருந்திருக்கிறாங்க, பெரிய பிஸ்னஸ் மேன்மார். கதீஜா நாயகி ஒரு பெரிய வியாபாரி. அவங்கக்கிட்ட வேலைக்கு அவங்களோட வியாபாரத்துக்கு வேலைக்கு போனவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு புறத்தான் அவங்க கதீஜா நாயகி விரும்பி அவங்க கல்யாணம் முடிச்சாங்க. அப்ப நிறைய யுத்தத்துல தளபதியா இருந்த பெண்கள் இருந்திருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி வந்து எத்தனையோ ஆண் சஹாபாக்களுக்கு ஆசிரியையா இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப என்ன அதிகாரத்துல நீங்க சொல்றீங்க பொம்பளை பேசப்படாதுன்னு சொல்லி? பெண் வந்து பேசக்கூடாதுன்னு எங்க இருக்கின்னு ஆதாரம் காட்டுங்க இன்ஷா அல்லாஹ்.